பத்திரிகையில் இருங்க, ஒரு படிச்சிடறேன் இருங்க, முக்கியமாக ஒன்று படிச்சிடுறேன். இந்த பத்திரிகை ஆதாரம் கொடுக்குறாங்களா, அதை பற்றி படிச்சிடுறேன். பத்திரிகையிலே பல விஷயங்கள் வருகின்றன. ஒவ்வொரு உறுப்பினரும் அதை பற்றி பேச வேண்டும், இங்கே அவையிலே விவாதிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தால் சரியாக அமையுமா என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதை அடிப்படையாக கொண்டே இந்த பேரவை உறுப்பினர்கள் அவர்களை விவாதிக்க சட்டமன்ற விதியின்படி அனுமதி தருவதற்கு வழிவகை இல்லை. மரபுகளும் அதனை ஆதாரமாக ஏற்க முடியாத நிலையில் இருக்கின்றன என்பதனையும் தெரிவித்து, கடந்த 16 சட்டமன்றங்களிலேயும் இதே முறைதான் பின்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த பேரவைத் தலைவர்கள் எல்லாம் இதே முறைத்தான் பின்பற்றி இந்த அவையை நடத்தி இருக்கிறார்கள். அந்த நடைமுறையே நானும் பின்பற்றி அந்த மரபின்படி பத்திரிகை செய்தியில் ஆதாரமாக வைத்து இங்கு பேசுவது ஏற்க முடியாத நிலை உள்ளதாலும், ஏற்கனவே இந்த தீர்ப்பை உறுதி செய்து மரபு கடைபிடிக்கப்பட்டிருப்பதாலும் இந்த செய்தியை ஆதாரமாக கொண்டு இந்த பிரச்சனையை இங்கே விவாதிக்க இயலாது என்று தீர்ப்பளிக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள். மாண்புமிகு அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடை பற்றி சொன்னார். நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் வேணுகோபால் அவர்கள் தான் 50% உயர்வுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் கேட்டு டீலிமிட்டேஷன் பில்லை சேர்க்க கோரினார். உங்களுடைய தலைவர் வேணுகோபால் அவர்கள் தான். உள்துறை அமைச்சரும் டைம் கொடுங்கள், நான் சேர்த்து மசோதாவை தாக்கல் செய்கிறேன் என்று பதில் சொல்லியிருக்கிறார். எனவே உங்களுடைய வேணுகோபால் அவர்கள் தான் கேட்டிருக்கிறார். உறுப்பினர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாடாளுமன்றத்தில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசினாரோ அதைத்தான் நான் இங்கே சுட்டி காட்டுகிறேன். பாஜகவினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது. நீங்க முத்தலாக் சட்டமா இருக்கலாம், அல்லது வக்ஃப் வாரிய திருத்த சட்டமா இருக்கலாம், எந்த சட்டமா இருந்தாலும் சொல்றேன், அதை எதிர்த்து பேசக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். நீங்க வெளியிலே மேடை போட்டு 2 விவாதமாக வைத்துக் கொள்ள சட்டமன்ற அனுமதிக்க இயலாது. மாண்பு உறுப்பினர் சேகர் பாபு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இறைவனுக்கு வந்த சோதனையாக எடுத்துக்கொண்டு என் உரையை நான் துவக்குகிறேன். சரித்திர புகழ்பெற்ற சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, நீங்கள் பிறந்தது திண்டுக்கல் என்றாலும் மன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பூட்டு போடாத சமத்துவமிக்க ஒரு தலைவரை வணங்குகின்றேன். இல்லை, அவர் போன திண்டுக்கல், அவரே கேளுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பகுத்தறிவாளராக இருந்தபோதும் இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்காக போராடிய போராளிதான் தந்தை பெரியாரை வணங்குகின்றேன். நுண்ணறிவு நூலகம், படிக்க தவிட்டாத திராவிட பெட்டகம், பேரறிஞர் அண்ணாவை வணங்குகிறேன். அண்ணாவின் இதயத்தை இரவலாக வாங்கி அவரிடமே மீண்டும் அதை எடுத்துக்கொண்டு சேர்த்து ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இதோ ஓய்வு கொண்டிருக்கின்றார் என்று வாழும்போதே தன் நினைவிட வாசகத்தை தந்த தீர்க்கதரிசி கலைஞரை வணங்குகின்றேன். கடல் காற்றை தான் வாங்கி எங்களுக்கு மூச்சுக்காற்றாய் வழங்கி வாழ வைக்கும் வரலாற்று நாயகன் முத்தமிழறிஞரை மீண்டும் ஒரு முறை வணங்குகின்றேன். துறைதோறும் வளர்ச்சி, திராவிட ஆன்மீக புரட்சி, எங்கள் தன்மான சுயசக்தி, ஊதி அணைக்க முடியாத உயரத்தில் இருக்கும் சூரிய சக்தி, தடுக்கி விழுந்த பிள்ளைக்காக பதறி துடிக்கும் தாயை போன்ற ஒரு அன்பு சக்தி, எங்களை இயக்கும் உயிர் சக்தி. இந்திய வரைபடத்தில் தமிழக வரைபடம் கீழே இருந்தாலும் மாநிலங்களின் வளர்ச்சி படத்தில் தமிழ்நாட்டில் உச்சத்தில் உட்கார வைத்து இந்த ஸ்டேட்டின் ஸ்டேட்டஸை உயர வைத்து சாதனை படைத்த எங்கள் உயிரினு மேலான எதற்கும் அஞ்சாத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்குகின்றேன். வம்பால் எதிர்ப்பவரை அன்பால் வீழ்த்தும் வல்லமை கொண்டவர், ராஜராஜ சோழனின் மகன், கடாரம் என்ற ராஜேந்திர சோழனாய்
தந்தை இரண்டாம் பிலிப்பின் இராணுவத்தை கொண்டு உலகை வென்ற அலெக்சாண்டராய் பொறுப்பு வழங்கும் போதெல்லாம் பொறுத்து கொள்ளாதவர்கள் கூட புருவம் உயர்த்தி போற்றும்படி உயர்ந்த சட்டமன்றத்தின் சங்கநாதமே, அஞ்சா நெஞ்சமே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி என்று கட்டமைக்க முயல்வார்கள். அது கலைஞர் ஆட்சி என்றாலும் சரி, எங்கள் உயிரினும் மேலான திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் ஆட்சி என்றாலும் சரி, அந்த கட்டை உடைத்து ஆன்மீகத்தில் திராவிட புரட்சியை கண்டவர்கள் இருபெரும் தலைவர்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமீபத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோட்டை கொத்தளத்திலே முதல்வர் அவர்கள் கொடியேற்றி உரை நிகழ்த்தினார். அதை நான் திரும்பி பார்க்கிறேன், திகைத்து நிற்கிறேன். 2021ஆம் ஆண்டு இதே கோட்டை கொத்தளத்தில் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் கொடியேற்றினார். அப்பொழுது 100 ஆண்டு சாதனைகளை பறைசாற்றினார். அதில் ஒரு சாதனை பெரியார் நெஞ்சிலே தைத்த முள். கலைஞர் அவர்கள் 18 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி பெற்ற சட்டம், தீர்ப்பு. இந்த தீர்ப்பின் அடிப்படையிலே 32 அனைத்து ஜாதியர்களையும் அர்ச்சகராக்கினோம் என்று பெருமிதத்தோடு அந்த சுதந்திர தின விழா கொடியேற்று நிகழ்ச்சியிலே பறைசாற்றினார். அன்னை தமிழுக்கு அர்ச்சனை என்று பறைசாற்றினார். அதையும் ஒரு கணம் திரும்பி பார்க்கிறேன். இன்றைய நம்முடைய முதல்வர் கோட்டை கொத்தளத்திலே கொடியேற்றுகின்ற பொழுது துறையினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் ஆவணப்படுத்தி டிஜிட்டலைஸ் பண்ணுவேன் என்று அறிவிப்பு செய்தார். இது ஏற்கனவே தமிழ்நிலம் என்ற ஒரு பகுதியை உருவாக்கி 3.5 லட்சம் ஏக்கர் கொண்ட நிலப்பரப்பை ஏற்கனவே ஆவணப்படுத்தி துறையினுடைய 4000 பக்கங்களை 100 ஆண்டுகள், 200 ஆண்டுகள், 300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பக்கங்களை ஆவணப்படுத்தி பாதுகாத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.